செல்ல குழந்தையே, இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் வராகியானவள் உனக்கு ஒரு வெற்றி செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு நீண்ட காலமாக துரோகத்தை செய்து கொண்டு இன்னும் அவர்கள் திருந்தாமல் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த துரோகியினுடைய ஆட்டத்தை ஒடுக்க உன் அம்மா நான் விட்டேன். என் பிள்ளையே, நான் இதை செய்ய துணிந்து நிற்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை, நீ இந்த ஒரு தவறை மட்டும் நீ செய்துவிடக்கூடாது. அப்படி மட்டும் நீ செய்துவிட்டால் உன்னுடைய துரோகியிடமிருந்து இனி உன்னை யாராலும் காப்பாற்றிவிட முடியாது. நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும்போது சற்று எச்சரிக்கையாக இருந்து விட வேண்டும். என் பிள்ளை இன்று ஏகாதசி நாள் என்பதனால் என் பிள்ளை நீ பெருமாளை வழிபட வேண்டிய நாள். உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களும் அம்மா நடத்தியதர முடிவெடுத்து விட்ட நாள்தான் இன்று. இந்த நாளில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் என் பிள்ளை உன்னுடைய மனது ஓய்வினை இன்று கொடுக்காமல் உன்னுடைய உடலுக்கான ஓய்வை மட்டும் தேவையான அளவு நீ கொடுத்துவிட எடுத்துக்கொள்ள வேண்டும். உழைப்பிற்கான அத்தனை ஓய்வும் உடலுக்கு கிடைத்தால் மட்டும் அடுத்தது உன்னால் ஓடி உழைக்க முடியும் என்று நீ நம்ப வேண்டும். என் பிள்ளையே, இன்றைய நாளில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக எடுத்துக்கொண்டு யோகியினுடைய விஷயத்தில் செய்யக்கூடாது என்றால் வராகி ஒரு முடிவினை எடுத்துவிட்டு இன்று அதை நோக்கிய பயணத்தில் இருக்கும்போது நீதான் சொல்வது போல நடந்து கொண்டாலே போதும். இனி துரோகி என்ற ஒருவர் உன் வாழ்க்கையில் இருந்து விடமாட்டார். என் பிள்ளை, எதை ஏற்றுக்கொண்டு துரோகத்தை மட்டும் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் தங்க பிள்ளையே, துரோகம் என்பது வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத மிகவும் மோசமான ஒரு விஷயமாகும். நாம் வைத்திருந்த நம்பிக்கைக்கு அவர்கள் கொடுக்கின்ற மிக பெரிய பரிசு. இந்த பரிசு வாழ்க்கையில் உன்னை மீண்டும் தலை நிமிர விடாமல் நிச்சயமாக செய்துவிடும். இது போன்ற துரோகத்தை நீ செய்தவரினுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருப்பதாக நீ உணர்கிறாய் என்றால், அதாவது வாழ்க்கையில் கெடுதல்கள் அவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றாய். என் தங்கமே, உனக்கு அப்படி ஒரு தோற்றம் அவர்களிடத்தில் இருந்து கிடைத்திருக்கிறது என்றால் அவர்கள் இப்படி இருப்பதாக உன் முன்னால் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஆனால் உண்மை என்னவென்றால், துரோகம் என்பது ஒருவரை நிச்சயமாக வாழ விடாது. அவர்கள் வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த வராகி அதன் பிறகும் அவர்கள் ஆடுகின்ற அந்த ஆட்டத்தை ஒடுக்கிவிட புறப்பட்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ செய்யக்கூடாத தவறு என்னவென்று அம்மா சொல்கின்றேன், தெளிவாக புரிந்து கொள். என் குழந்தையே, துரோகத்தை செய்தவர்கள் அந்த நேரத்தில் உனக்கு கொடுத்த காயங்கள் எல்லாம் மிக பெரியதாகும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என் பிள்ளை, நீ அவர்கள் நமக்கு துரோகத்தை செய்ததையே மறந்து விடுகின்றாயல்லவா? வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரியாமல் என் பிள்ளை நாம் மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து விடலாம் என்பது போல நீ நினைக்கின்றாயல்லவா? அவர்கள் செய்ததெல்லாம் அவசியமே இல்லை என்பது போல மீண்டும் உன்னை பேச துடித்தாலோ பேசுவதற்கான வாய்ப்புகளை தேடினாலோ அந்த வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்துதான் நீ நினைத்து விடுகின்றாய். அம்மா துரோகம் செய்தவர்களுக்கு மன்னிப்பை மட்டும் நீ ஒரு நாளும் கொடுத்து விட்டால் அதன் பிறகு அவர்கள் நம்மிடத்தில் எதையும் செய்ய மாட்டார்கள் என்பது உன்னுடைய எண்ணம். ஆனால் உண்மை அதுவல்ல. நீ மேலும் ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றாய். ஏற்கனவே செய்த துரோகத்திற்கே பதில் தெரியவில்லை. கிடைக்காத நேரத்தில் மீண்டும் அவரிடத்தில் மிக பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்வதற்கான ஒரு காரியத்தை நீ உருவாக்கிவிடக்கூடாது என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன்.
மன்னிப்பு எதற்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. என் பிள்ளையே, நீ இந்த மன்னிப்பினை முதலில் கொடுக்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது. நான் உன் தாயானவள் இது போன்ற செயல்களை எல்லாம் கவனித்து கொண்டிருக்கின்றேன். கவனித்து கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கையில் இது போன்ற துரோகங்களை செய்பவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க நினைக்கும் போது அவர்களுக்கு நீ மன்னிப்பினை வழங்கிவிட்டால் உன் தாயானவள் நான் என்ன செய்துவிட முடியும்? மீண்டும் மீண்டும் மன்னிப்பை வழங்கிவிட்டு ஒரு பிரச்சனை இவர்களால் வரும்போது அந்த நேரம் உன் தாயானவள் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. என் பிள்ளையே, நீ என்ன உதவிகளை செய்ய வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். வராகி, ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் தவறு என்றால், ஒரு விஷயத்தை மற்றவர்கள் மனம் நோகும்படி ஒருவர் செய்கிறார் என்றால் அவர்களுக்கு வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்காமல் உன்னிடத்தில் இது போன்று நான் பேசி கொண்டிருக்கவில்லை, கிடைத்த வாய்ப்புகளை தவறவிட்டார்கள். நான் கொடுத்த வாய்ப்புகளை கூட அவர்கள் மாற்றி உனக்கு கெடுதல் தான் செய்ய முயற்சிகளை செய்தார்களே தவிர ஒருபோதும் உன் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் அவர்கள் நல்லதை செய்ய விரும்பவில்லை. இந்த அளவிற்கு கொடூர மனதையும் கொடூர எண்ணங்களையும் கொண்ட மனிதர்களை நான் ஒரு கை பார்க்க போகின்றேன். இந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு மன்னிப்பினை வழங்கியோ மீண்டும் அவர்களுக்கான இடத்தை கொடுத்தோ நீ தவறு இழைத்து விடக்கூடாது. அது மட்டுமல்ல, அம்மா அவர்களுக்கான வாய்ப்பினை பரவாயில்லை, விட்டுவிடுங்கள், இனிமேல் மீண்டும் இது போன்று என்னிடத்தில் வந்து கேட்பாயானால் என் பிள்ளை நிச்சயமாக நீயே மன்னித்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அந்த அளவிற்கு மிக பெரிய தவறுகளை எல்லாம் செய்து விட்டார்கள். வாழ்க்கையை ஒருவர் வெறுத்து ஓடுகின்ற அளவிற்கு பல துரோகங்களை செய்து விட்டார்கள். அவர்கள் செய்த விஷயங்களுக்காக நீ உன் வாழ்க்கையை வெறுத்து நிற்கின்றாய். நமக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று ஒதுங்கி செல்ல நினைத்தாய். என் தங்கமே, எவ்வளவெல்லாம் ஒதுக்கி சென்றாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான தொந்தரவுகளை உன் பின்னால் வந்து நின்று கொண்டு உனக்கு கொடுத்தார்கள் என்பதை முதலில் நீ மறந்து விடாதே. இனிமேல் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களை நீ எல்லாம் எப்போதும் தெளிவாக உணர்ந்து கொண்டு இவரிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் உனக்கான நல்ல நேரத்தை கெட்ட நேரமாக மாற்றிவிடாதே. என் தங்க பிள்ளையே, இது போன்ற மனிதரினுடைய எண்ணங்கள், இவர்கள் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த ஒரு தேவையற்ற ஒரு விஷயத்தையும் இனிமேல் உருவாக்க நீ காரணமாக இருந்து விடாதே. அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு அவர்கள் செல்லட்டும். நிச்சயமாக மீண்டும் உன் வாழ்க்கைக்கு அவர்கள் இழுத்து கொண்டு வந்து விடாதே. இதில் மட்டும் நீ கவனமாக இரு. மற்றதையெல்லாம் உன் அம்மா நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் திடீரென்று இது போன்ற ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறேன் என்றால், புறப்பட்டு விட்டேன் என்றால் அதில் நிச்சயமாக காரணங்கள் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் ஆட்டங்கள் அதிகமாகிவிட்டது. ஓரளவிற்கு மேல் எல்லையை தாண்டி சென்று விட்டது. இதற்கு மேலும் விட்டு வைத்தால் என் பிள்ளை உன் வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக நிற்கும் என்பதை புரிந்து கொள்வாய். எல்லா நேரத்தையும் நான் உருவாக்கி எதிரிகள் துரோகிகள் இல்லாத சூழ்நிலையை நான் உன் வாழ்க்கையில் தருகின்றேன். நல்ல நேரம் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் தருகின்ற இந்த சூழ்நிலையை நீ புரிந்து கொண்டு உனக்கானதை நீ நல்லபடியாக செய்ய தொடங்கு. யாரும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. யாருடைய வார்த்தைகளுக்கும் உன்னை காயப்படுத்தி விடக்கூடாது. நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை எல்லாம் தீயதும் நீங்கி நல்லது நடக்கும் என்று மட்டும் நிறைத்திருக்கப் போகின்றது. அந்த நாள் இனி உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. இல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு. என் குழந்தைக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.